ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க்ல கிளாஸ் 6. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம எஃபிசியன்சி எவ்வளவு குயிக்கா நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, ஸோ அதை வச்சு நம்ம சம்ஸ்லாம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சம் பாருங்க. ஏ வந்து ஒரு ஒர்க்கை 72 டேஸ்ல முடிக்கிறாங்க. பி வந்து ஒரு ஒர்க்கை 64 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டைம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 72க்கும் 64க்கும் எல்சிஎம் வந்து பெருசா இருக்குமா? ஸோ அப்போ நம்மளுக்கு எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா எல்சிஎம் தேவை. இன்னொரு மெத்தட் இது ரேஷியோ மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இதை 8ஆல கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ் வருவாங்க. 64 8ஆல கேன்சல் பண்ணா 8. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எஃபிசியன்சினா என்ன ரூல்? எஃபிசியன்சி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைமா? ஸோ அப்ப இங்க இன்வர்ஸா எழுதலாமா? ஸோ 8 9. நெக்ஸ்ட் என்ன? டோட்டல் ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டோட்டல் ஒர்க்னா என்ன ஃபார்முலா? எஃபிசியன்சி இன்டு டைம். ஸோ இங்க எஃபிசியன்சி வந்து 8. டைம், ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து நம்ம இந்த ரேஷியோட மல்டிபிள் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இந்த 72 இதோட தான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 72. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மல்டிபிள் பண்ணாலும் சேம் தான். இப்ப 9 இன்டூ 64 இது மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நம்ம டோட்டல் ஒர்க் எஃபிசியன்சி, அதாவது எல்சிஎம் வந்து பெருசா வர மாதிரி இருந்துச்சா நம்ம ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணி எஃபிசியன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு மெத்தட், ஈஸியஸ்ட் மெத்தட் பாருங்க. அது வந்து எல்சிஎம் மெத்தட். ஸோ இப்போ ஏ வந்து ஒரு ஒர்க்கை 15 டேஸ்ல முடிக்கிறாங்க. பி வந்து ஒரு ஒர்க்கை 12 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது எல்சிஎம் மெத்தட்லயே நம்ம ஈஸியா கூட போட்டுடலாம். ஸோ 15க்கும் 12க்கு என்ன எல்சிஎம்? 60. ஃப்ரெண்ட்ஸ், 60 டிவைட் பை 15 4, 60 டிவைட் பை 12 3. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மெத்தட். இங்கேயும் நீங்க ரேஷியோ யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டு மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப குட். இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A can do a piece of work in 72 days. He works at it for 9 days and then B alone finishes the remaining work in 42 days. Friends, அப்ப நம்மளுக்கு A வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 9. ஸோ ஏவோட டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 72. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணாதான் நம்ம ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1 டிவைட் பை 8. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏ வந்து 1 டிவைட் பை 8 பார்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? ரிமைனிங் வந்து எவ்வளவு இருப்பாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மொத்த பார்ட் 8, அதுல 1 போச்சுன்னா 7 இருப்பாங்க. ரிமைனிங் வந்து 7 பை 8. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 பை 8 பார்ட்டை தான் பி வந்து 42 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. பியோட அப்ப டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 8. டோட்டல் ஒர்க்கோட பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 8. அதுல 7 பார்ட் தான் 42. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா? டோட்டல் ஒர்க்னா எப்பயுமே 1ன்னு வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 6, 8 அண்ட் சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்ப பி வந்து 48 டேஸ்ல டோட்டலா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப ஏ வந்து ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டாங்களா? ஏவோட 1 பார்ட் வந்து டோட்டல் ஒர்க் வந்து 72. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டும் தெரிஞ்சுட்டா நாம இந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்ப ஏ பி. ஸோ ஏ வந்து 72, பி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 48. ஃப்ரெண்ட்ஸ், 72 48லாம் ஃபேன்சி நம்பரா? ஸோ இதுக்கெல்லாம் எல்சிஎம் வந்து 144. நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிசியன்சினா டோட்டல் ஒர்க் பை டைம். ஸோ 144 டிவைட் பை 72 நமக்கு வந்து 2 வருவாங்க. 144 டிவைட் பை 48 நமக்கு 3 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எஃபிசியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இங்க கொஸ்டின் பாருங்க. In how many days will A and B working together finish the same work? Friends, அப்ப டைம் கேக்குறாங்க. டைம் ஆஃப் A plus B. Friends, என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சியா? இங்க 144 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். ஸோ அப்போ 144 பை ரெண்டு பேர்த்தோட எஃபிசியன்சி 2 plus 3 5. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபிராக்ஷன் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்ணா 28 4 by 5 வருவாங்க. ஆப்ஷன் B is our answer. Next sum. A and B together can finish a certain work in 45 days. Friends, அப்ப நம்மளுக்கு AB ரெண்டு பேருமே சேர்ந்து 45 டேஸ் தான் இங்க வந்து டோட்டல் ஒர்க். They worked at it for 35 days. Friends, இங்க 35 டேஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? 10 டேஸ் இருப்பாங்க. The remaining work was done by B alone. Friends, இந்த ரிமைனிங் ஒர்க் தான் B வந்து 24 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு நம்ம ரேஷியோ மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம் எஃபிசியன்சி, இல்ல எல்சிஎம் மெத்தடும் கண்டுபிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது டைம். ஸோ அப்போ எஃபிசியன்சி நம்ம ரேஷியோ மெத்தட்லயே போலாமா? ஸோ இதை 2ஆல கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ், இதை 2ஆல கேன்சல் பண்ணா 12. எஃபிசியன்சினா இன்வர்ஸா எழுதணுமா? 12 5. ஓகே, கொஸ்டின் பாருங்க. இன் ஹவு மெனி டேஸ் கேன் பி அலோன் ஃபினிஷ் த என்டையர் ஒர்க்? ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த இடத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க் தான். அப்போ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்? என்ன ஃபார்முலா?
எஃபிசியன்சி இன்டூ டைமா. ஸோ அப்ப டோட்டலா ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபினிஷ் பண்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா 45. ஸோ அப்ப எஃபிசியன்சி வந்து 12. ஸோ டோட்டல் டைம் வந்து பாத்தீங்கன்னா 45. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நமக்கு பி மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப டைம்னா என்ன ஃபார்முலா நமக்கு டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி. ஸோ இந்த இடத்துல பி. ஸோ இங்க டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 12 இன்டூ 45. பியோட எஃபிசியன்சி 5. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 9. ஸோ 12 5 தான் நமக்கு 108 வருவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். P can finish a work in 18 days. When he had worked for 5 days, Q joined him. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு P வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க 5. மொத்தம் நம்மளுக்கு டோட்டல் 18. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு ரிமைனிங் தேவையா? இப்ப மொத்தம் டோட்டல் பாத்தீங்கன்னா 18. அதுல 5 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? 13/18 இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 13/18 தான் P plus Q வந்து பாருங்க. If both of them together completed the remaining work in 13/5 days இருக்கா? ஓகே, அப்ப P plus Q ஓட டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப நம்மளுக்கு இந்த 13 கேன்சல் ஆயிடுவாங்க. டோட்டல் ஒர்க்னா எப்பவுமே 1. ஸோ 18 அன்சைட் போச்சுன்னா மல்டிபிளிகேஷன். ஸோ அப்ப ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 18/5. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு P யோட டோட்டல் ஒர்க் வந்து 18. P plus Q ஓட டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 18/5. ஃப்ரெண்ட்ஸ் இது டைம். இப்போ நம்ம எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணுமா? ஸோ ரேஷியோ மெத்தட். ஸோ அப்படியே 18 கேன்சல் ஆயிடுவாங்களா? இந்த 5 இன்சைட் வந்துச்சுன்னா மல்டிபிளிகேஷன். ஸோ டைம் வந்து பாத்தீங்கன்னா 5:1. எஃபிசியன்சினா இன்வர்ஸா எழுதணுமா? 1:5. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. இப்ப P யோட எஃபிசியன்சி வந்து 1. P plus Q யோட எஃபிசியன்சி 5னா அப்ப Q யோட எஃபிசியன்சி என்னவா இருப்பாங்க? 4 இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது 1 நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்ப 1 plus 4 5. அப்ப நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். இங்க கொஸ்டின் நம்ம ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். Then in how many days can Q alone finish 66 2/3% of the same work அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க 66 2/3% என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபிராக்ஷன்ல டைரக்டா 2/3 எழுதிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ நம்மளுக்கு Q ஓட டைம் தேவை. ஃப்ரெண்ட்ஸ் டைம்னா நமக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை இங்க எஃபிசியன்சியா. ஸோ அப்ப டோட்டல் ஒர்க் பாருங்க, எஃபிசியன்சி வந்து 1, டைம் வந்து 18. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அப்ப டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 1 into 18 18. ஸோ 18 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க் பை Q ஓட எஃபிசியன்சி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 இன்டூ. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க? 2/3. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 2 times 6. ஸோ 6 18 கேன்சல் பண்ணா 3 வருவாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். P can do 1/4 of a work in 18 days. ஸோ P வந்து பாத்தீங்கன்னா 1/4 பார்ட் வந்து 18 days. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப P யோட டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ? 4 அன்சைட் போச்சுன்னா மல்டிபிளிகேஷன். ஸோ அப்ப P யோட டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 72. She completed 37.5% of that work and left it. ஸோ அப்ப P வந்து எவ்வளோ? 37.5% ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? ஸோ 37.5 ஃபிராக்ஷனை பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணிட்டு டிவைட் பை 100. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாயிண்ட் மேலேயும் கீழே 10 மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ அப்ப 375 டிவைட் பை 1000 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது 125ல கேன்சல் பண்ணா 3 டிவைட் பை 8. ஃப்ரெண்ட்ஸ் 3 டிவைட் பை 8 பார்ட் ஒர்க் வந்து P கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? ஸோ நமக்கு ரிமைனிங் வந்து 5 டிவைட் பை 8 இருப்பாங்களா? ஸோ டோட்டலி 8, அதுல 3 சப்ட்ராக்ட் பண்ணா 5. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5 டிவைட் பை 8 பார்ட் தான் Q completed the remaining work in 40 days. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு இங்க 8ங்கிறது டோட்டல் ஒர்க், ரிமைனிங் ஒர்க் தான் 40 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்ப டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இதே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 8 times 8 அங்க சைட் போச்சுன்னா மல்டிபிளிகேஷனா. ஸோ அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 64. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான், நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். P Q. ஸோ 72 64. ஃப்ரெண்ட்ஸ் இது டைம். இப்போ நமக்கு எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணும்னா ஸோ 72 64க்கு எல்சிஎம் பெருசா வருவாங்களா? ஸோ அப்ப ரேஷியோ மெத்தட் எஃபிசியன்சி. ஸோ இதை 8 எல்லாம் கேன்சல் பண்ணா 9, இதை 8 எல்லாம் கேன்சல் பண்ணா 8. ஃப்ரெண்ட்ஸ் எஃபிசியன்சி தான் இன்வர்ஸா எழுதணுமா? 8 9. நெக்ஸ்ட் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க்னா எஃபிசியன்சி இன்டூ டைம். ஸோ நம்மளுக்கு 8 into 72. ஃப்ரெண்ட்ஸ் இங்க கொஸ்டின் என்னன்னா, ஒர்க்கிங் டுகெதர் தே வில் கம்ப்ளீட் 17/18 பார்ட் ஆஃப் த சேம் ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டைம் கேட்கறாங்க. டைம் ஆஃப் P plus Q. அப்ப என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சியா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க டோட்டல் ஒர்க் வந்து 8 into 72.
ஸோ எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுமா. ஸோ 8 + 9 நமக்கு 17. ஃப்ரெண்ட்ஸ் இங்க அடுத்தது என்ன, ஒர்க்கிங் டுவர்ட் தே வில் கம்ப்ளீட் 17/48. அப்போ நம்மளுக்கு 17/48 மல்டிபிள் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம். ஸோ இது 8 × 72. ஸோ இந்த 17 17 கேன்சல் ஆயிடும். ஸோ 8ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ். ஸோ 6ஐயும் 72ஐயும் கேன்சல் பண்ணா 12 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். A can do 2/5 of a work in 9 days. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு A வந்து பாத்தீங்கன்னா 2/5 பார்ட் வந்து 9. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு A ஓட 1 பார்ட் வந்து என்ன, இந்த 5 அன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா, 2 இன்சைட் இருந்தா டிவிஷன். அப்ப 9 5s are 45 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் A ஓட டோட்டல் ஒர்க். Then B joined him and they together completed the remaining work in 6 days. ஃப்ரெண்ட்ஸ் A வந்து 2/5 பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன இருப்பாங்க. ஸோ மொத்தம் 5 5ல 2 போச்சுன்னா 3/5 பார்ட் இருப்பாங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3/5 பார்ட்டை தான் A and B ரெண்டு பேருமே சேர்ந்து 6 டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்ப A and B யோட டோட்டல் ஒர்க் 1 பார்ட் தேவையா. ஸோ அப்ப நம்மளுக்கு இதே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 2 5 இன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்ப நம்மளுக்கு 1 பார்ட் 10. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு A + B யோட ரெண்டு பேர்த்தோட இண்டிவிஜுவல் டைம் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுமா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. ஸோ A வந்து பாத்தீங்கன்னா 45 divided by 2. ஸோ A + B வந்து பாத்தீங்கன்னா 10. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டைம். அப்ப நம்மளுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுமா. ஸோ இதை 5ஆல கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ், இதை 5ஆல கேன்சல் பண்ணா 2. இந்த 2 ஒன் சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்ப 9:4 வருமா. எஃபிஷியன்சினா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்வர்ஸ் தான் எழுதணுமா, 4:9. ஓகே நெக்ஸ்ட் இப்போ டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க்னா நமக்கு என்ன ஃபார்முலா, எஃபிஷியன்சி இன்டூ டைம். எஃபிஷியன்சி 4, டைம் வந்து 49/2. ஸோ அப்போ நம்மளுக்கு 4 into 45 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். இங்க கொஸ்டின் பாருங்க, B alone can finish the whole work in. ஸோ நம்மளுக்கு ஹோல் ஒர்க் கிடைச்சிருச்சு. இப்ப B வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னா அப்ப B யோட டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா. ஸோ இங்க எஃபிஷியன்சி B யோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். இப்ப ஸோ நமக்கு இங்க A வோட எஃபிஷியன்சி வந்து 4. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு A + B யோட எஃபிஷியன்சி 9. அப்ப B யோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கணும், 5 இருக்கணுமா. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப 4 + 5 9. பாருங்க 9 9 ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ அப்ப B யோட எஃபிஷியன்சி வந்து 5. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு ஆன்சர். ஸோ நம்மளுக்கு 5யும் 45யும் கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ், 2யும் 4யும் கேன்சல் பண்ணா 2. ஸோ 9 2s are ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு B வந்து 18 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். After working alone for 12 days, Reena finds that only 10% of the work is completed. Friends, இங்க 10% வந்து பாத்தீங்கன்னா 12 days. ஸோ நமக்கு டோட்டல் எப்பவுமே 100% ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ 90% இருப்பாங்க. ஸோ 10% வந்து 12 டேஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் 90%. ஸோ அப்போ இந்த சைடு 9ஆல மல்டிபிள் பண்ணோம், நம்ம இந்த சைடு 9ஆல மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 12 9s are 108 days ஆகும். நெக்ஸ்ட், he employs Priya who is 40% more efficient than Reena. ஃப்ரெண்ட்ஸ் 40% நம்ம 40 divided by 100 எழுதலாமா. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 2 divided by 5. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5ங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரீனாது. ஓகே நம்மளுக்கு ரெண்டு வந்து மோரா இருக்காங்க. அப்ப இங்க பாருங்க ரீனா பிரியா. சோ ரீனாவோட எஃபிஷியன்சி 5, பிரியாவோட எஃபிஷியன்சி 40% மோருங்கிறதுனால சோ 2 + 5 நமக்கு 7 ஆட் பண்ணிக்கணும். சோ அப்ப 7 வருவாங்க. இப்ப ரீனாவோட டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ 108 டேஸா. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான், நமக்கு எஃபிஷியன்சி தெரிஞ்சுட்டாங்க. இது வந்து எஃபிஷியன்சி, சோ இது வந்து டைம். இப்ப நமக்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா. சோ டோட்டல் ஒர்க்னா என்ன ஃபார்முலா, எஃபிஷியன்சி இன்டூ டைம். சோ அப்ப 5 × 108. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். இப்ப கொஸ்டின் என்ன, how many more days will they together take to complete the remaining work. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரிமைனிங் ஒர்க் கரெக்டா எழுதிட்டோம், எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம், டிவைடட் பை இப்ப டைம்னா நமக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இங்க டோட்டல் ஒர்க் வந்து 5 × 108 divided by efficiency, ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சி. சோ 5 + 7 12 ஃப்ரெண்ட்ஸ். சோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 9 9 5s are 45 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்.
A can do 20% of the work in 4 days. Friends, நம்மளுக்கு 20% னா நம்ம எப்படி எழுதலாம்? 20 divided by 100. Friends, இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 1 divided by 5 ஆ? Friends, இந்த 1 divided by 5 part வந்து 4 days. அப்ப நம்மளுக்கு 1 தானே total work. So A 5 and side போச்சுன்னா multiplication அப்ப 20. Friends, A வந்து பாத்தீங்கன்னா 20 daysல அந்த total work complete பண்றாங்க. Next 33 1/3% ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஸ்ட்ரைட் அவே 1/3 எழுதலாமா? இந்த 1/3 பார்ட் தான் 10. அப்ப 1 பார்ட் வந்து என்ன 3 அண்ட் சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா. சோ அப்ப நமக்கு B யோட 1 பார்ட் டோட்டல் ஒர்க் வந்து 30. தே ஒர்க்டு டுகெதர் ஃபார் 9 days. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? A B. சோ நமக்கு 20 30. ஃப்ரெண்ட்ஸ் 20 30 ஈஸியான சம்மா. சோ எல்சிஎம் வந்து 60. இதுதான் 60 தான் இப்போதைக்கு டோட்டல் ஒர்க். இப்போ நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் பை டைம். ஸோ 60 by 20 3A, 60 by 30 2. இங்க பாருங்க, தே ஒர்க்டு டுகெதர் ஃபார் 9 days. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 1 டேல எவ்வளவு கம்ப்ளீட் பண்றாங்க? நம்ம எஃபிஷியன்சி தான் ஆட் பண்ணணும். ஸோ 1 டேல எவ்வளவு நாள் கம்ப்ளீட் பண்றாங்கன்னா ஜஸ்ட் எஃபிஷியன்சி 3 + 2 ஆட் பண்ணா 5 வருமா? ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு 9 டேஸ்ல ஸோ இந்த சைடு 9 மல்டிபிள் பண்ணா இங்கேயும் 9 மல்டிபிள் பண்ணா 9 5 ஆர் 45. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 60ல 45 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 15 இருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கொஸ்டின். சி கம்ப்ளீட்டட் த ரிமைனிங் ஒர்க் இன் 6 days. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அப்ப சி இங்க எவ்வளவு டோட்டல் ஒர்க்? சிக்கு வந்து எவ்வளவு டோட்டல் ஒர்க்னா 15. அதை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க சி? ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்ம இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா எஃபிஷியன்சி வந்து 2.5 ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்ப சியோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. சியோட எஃபிஷியன்சி 2.5, பியோட எஃபிஷியன்சி 2. இங்க கொஸ்டின் பாருங்க, B and C together will complete 75% of the same work. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க். இப்ப டைம் ஆஃப் C plus B தான் நம்மளோட கொஸ்டின். அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? டைம்னா டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா. இங்க டோட்டல் ஒர்க் வந்து 60 பை எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா சியும் பியும். ஸோ நம்மளுக்கு B வந்து 2, C வந்து 2.5. ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா நமக்கு 4.5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் அதோட முடியல. 75% of the total workன்றாங்க. அப்ப நம்மளுக்கு into 75 divided by 100. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். இந்த ஒரு ஜீரோ. இப்போ இது 15ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ், இது 15ஆல கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் 3 2s are 6. 2 into 5 நமக்கு 10 வருவாங்க. ஆப்ஷன் D is our answer. Next sum. A can complete a work in 60 days. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு A வந்து பாத்தீங்கன்னா 60 days. இது டைம். B is 25% more efficient than A. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப 25% எப்படி எழுதலாம்? 25 divided by 100 எழுதலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1 divided by 4. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இங்க A ஓட எஃபிஷியன்சி 4, நமக்கு மோர் தென் ஏனா அப்ப 4 + 1. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு B ஓட எஃபிஷியன்சி வந்து என்னவா இருப்பாங்கன்னா 5 இருப்பாங்க. நெக்ஸ்ட் they work together for 15 days. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு இப்ப டோட்டல் ஒர்க் தேவையா? ஸோ டோட்டல் ஒர்க்னா என்ன ஃபார்முலா? எஃபிஷியன்சி இன்டூ டைம். ஸோ அப்ப 60 into 4 நமக்கு 240 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். இங்க தே ஒர்க் டுகெதர் ஃபார் 5 days. அப்ப நம்மளுக்கு 1 டேல எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னா இந்த எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கணுமா? 4 + 5 நமக்கு 9. இங்க 15 டேஸ்ல எவ்வளவு பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட்டட்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 9 into 15 135 வருவாங்களா? ஸோ அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்ல 135 சப்ட்ராக்ட் பண்ணா 5 0 105. ஃப்ரெண்ட்ஸ் 105 தான் நமக்கு இப்ப ரிமைனிங் இருக்கிற ஒர்க். சி alone completed the remaining work in 14 days. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு C ஓட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே செகண்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு C ஓட எஃபிஷியன்சி. ஸோ நமக்கு இப்ப டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளவு? எஃபிஷியன்சினா நமக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை டைமா. இங்க டோட்டல் ஒர்க்ங்கிறது இந்த ரிமைனிங் 105 தான். ஸோ 105. ஸோ நமக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 14 டேஸ்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இத 7ஆல கேன்சல் பண்ணோம் 15, இதை 7ஆல கேன்சல் பண்ணா 2. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு C ஓட எஃபிஷியன்சி 7.5 வருவாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், B and C will complete 5/8 part of the original work is. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அப்ப டைம் ஆஃப் C plus B கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் டைம்னா என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா.
இங்க டோட்டல் ஒர்க்குங்கிறது என்ன? அப்போ ஒரிஜினல் ஒர்க்னா இந்த 240 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க் ஆஃப் த ஒரிஜினல் ஒர்க். ஸோ அப்போ 240 பை எஃபிசியன்சி, சி யோட எஃபிசியன்சி 7.5, பி யோட எஃபிசியன்சி 5 ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா நமக்கு 12.5. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5/8. அப்ப நம்ம இன்டூ 5/8 போட்டுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஸோ இந்த 80யும் 240யும் கேன்சல் பண்ணா 30 டைம்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணா மேலேயும் கீழேயும் 10ஆல மல்டிபிள் பண்ணுமா? ஸோ அப்ப ஸோ இதே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 25. ஸோ நமக்கு 300 டிவைடட் பை 25 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஷார்ட் ட்ரிக் இருக்கா? ஸோ 4ஆல மல்டிபிள் பண்ணா போதும், அவ்வளவுதான். 3 4s are 12 வருவாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்க எல்லாமே எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். நீங்க ஒன்னுக்கு 2-3 டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.